ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்திருந்தோம். அந்த ஓகே. சந்திரா யாரு? எ சுப்பு பஞ்சு சார் யாரு? இவங்க ரிலேஷன்ஷிப்ப இவர் சொல்றத இனிமே நம்ம கிளியரா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும். பட் படமா பார்க்கும்போது, அப்பதான் ஒரு பெரிய நரேட்டிவ் சாய்ஸா தோணுச்சு. அத காட்ட வேண்டாம். நம்ம ஆடியன்ஸோட இமேஜினேஷனுக்கே விடும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இன்ஃபாக்ட் அதுல எனக்கு அப்புறமா ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்தது. அதுதான் நம்ம அஸ்வின்ல ஆரம்பிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தது, மாரி செல்வராஜ் அண்ணா பார்த்தது, சிவா அண்ணா பார்த்தது, இது எல்லாருமே இருக்கும்போது, எல்லாருமே இத ஒரு விஷயமா அப்படிதான் வந்தது. அவங்கலாம் பார்த்துட்டு, இது இல்லன்னா கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே அது ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூவா ஓப்பன் ஆச்சு. ஆமா, இப்ப நம்ம இதுதான் விஷயம்னு காட்டும்போது இந்த குடும்பத்தோட கதையாயிடுது. அத நம்ம காட்டாம சார் வீடு வாங்கணுன்றதுல கதைய ஆரம்பிக்கும்போது எல்லாரும் ரிலேட் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாரும் உள்ள வந்த அப்புறமா, நம்ம இன்டர்வல் கிட்ட இந்த புது லேயர ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த சீன் இல்லாம இப்ப மிட்வேலேருந்து அத காட்டும்போதே, அது உண்மையா நியூ ஏஜா அது ஒரு நம்மளோட இமேஜினேஷனுக்கு விடுற ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா கிடைச்சது அது. இதுல மெயினா சுப்பு பஞ்சு சார் கிட்ட ஃபர்ஸ்ட் இவர் சொல்லுவார், நான் என் தம்பி, தங்கச்சி எல்லாம் படிக்க வச்சேன். அவங்கலாம் நல்லா இருக்காங்க. நம்ம நல்ல நான் அதனால தான் என்ன மாரி நீங்க ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் டைம் இவர் சுப்பு பஞ்சுட்ட பேசும்போதே, கான்ஷியஸா அவர் படத்துல ஒரு இடத்துல கூட இவர் அண்ணான்னு கூப்பிடவே மாட்டார். வாசுன்னு தான் சொல்லுவாரு. ஸோ அது வந்து ஸ்டேட்டஸாவும் அவரு ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. இவருக்கு தேவையான ரெஸ்பெக்ட் அவர் குடுக்காம ஒரு சின்ன டாமினேட்டிங்காவே நடந்துக்க படம் ஃபுல்லா வாசு வாசுன்னே இவர் அட்ரஸ் பண்ணுவார். அதுலயே இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அவர் இதையுமே சொல்லிருவார். சந்திரா வீடு வாங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னும் நீ வைராகியமா அவங்களும். ஸோ அப்படி சரத் சாருக்கு இந்த வீடு வாங்குறதுன்றதுல என் தம்பி தங்கச்சிக்கு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற ஒரு பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஒரு வைராகியமும் இருக்குன்றத ஒரு லேயரா இந்த அளவு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணா அவங்களோட இமேஜினேஷனுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுதான். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் மீதாவுக்கு ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதே என் தங்கச்சி மாதிரி ஒரு நல்ல லைஃப் மீதாக்கு கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு பெரிய இதுலதான் இருக்கும். ஸோ சுப்புபஞ்சு ஒரே வேர்ட்ல சொல்லிட்டு போவார். கல்யாணத்தை பத்தி ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணுவாரு, இவர் ஒத்துக்க மாட்டாரு. பட் ஒரு இடத்துல இவர் எமோஷனலா எங்க வல்னரபிள் ஆக்க முடியும்னு அவர் யோசிச்சுட்டு, சந்திரா மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் யோசிச்சு பாருன்ட்டு போயிடுவார். ஸோ அதுல அவரு ஓ என் தங்கச்சிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிராதான்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்ல அந்த டெசிஷனை எடுத்துருவாரு. ஸோ கடைசியில நான் நினைச்சேன், அது எனக்கு ரொம்ப அது படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். இவ்வளோ வருஷமா பேசாம இருந்த ஒரு மனுஷன் லைஃப்ல அதே மாதிரி ஆசைப்பட்டு ஜெயிச்சிடுறாரு. பட் கடைசியா சந்திராவை நேர்ல பார்க்கும்போது அவர் வந்து நான் வீடு வாங்கிட்டேன் பாருன்னு சொல்ல மாட்டாரு, நல்லா இருக்கியாமான்னு கேட்பாரு. ஸோ எனக்கு அவர் ஒரு வீடை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனாவும் அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. கடைசியா மன்னிச்சுட்டு நல்லா இருக்கியாமான்னு அந்த கசப்பு, கோவம் எல்லாத்தையும் மறந்து அவர் கேட்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்.